நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எப்பொருள் யாரையர்க்கு எப்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆமா. அதாவது தெரிந்து ஒண்ணு செய்யணும். தெரிந்து புரிந்து செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. தெரிந்து செயல் வகை. திருவள்ளுவர் சொல்லுவாரு, எதையுமே ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி செய்யணும்? இப்ப 100 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி ஏன் செய்யணும் யாருக்குமே தெரியாது. உடற்பயிற்சியை பத்தி நிறைய பேருக்கு தவறான கருத்து. இயற்கையில உடற்பயிற்சின்னு ஒண்ணு கிடையாது. இயற்கையில இயற்கையில உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓட்டப்பயிற்சி எதுவுமே கிடையாது. மனிதன் வந்ததே இனப்பெருக்கம் செய்யறதுக்கு தான் வந்திருக்கான். இனப்பெருக்கம் செய்யறான், பிறக்கிறான், செத்து போறான். இப்படித்தான். இந்த சாவை எதிர்கேள்வி கேட்டவங்க தான் சித்தர்கள். சாவை முதல் சாவை எதிர்த்து கேட்டவங்க சித்தர்கள் தான். தமிழ் சித்தர்கள் தான். அதாவது சாவை எதிர்த்து கேட்டவங்க முதல் தமிழ் சித்தர்கள் தான் சாவை எதிர்த்து கேட்டாங்க. உலகத்துல யாருக்குமே இல்லாத அறிவு. வள்ளலார் வரைக்கும் இந்த சாவை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க தான். இது வந்து அலோபதியில கிடையாது, மருந்துல கிடையாது. மருந்து இல்ல, மருந்தை பத்தி மருந்தை பத்தி பேசுற முட்டாள்னே சொல்லலாம். எல்லாரும் முட்டாள் தான். பிறக்கிறப்ப யாரும் அறிவாளி கிடையாது. முட்டாள்தனே வாழ்ந்துட்டு முட்டாள்தனே சாகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் சாகணும், எதுக்கு சாப்பிடணும், அது எந்த கேள்வியும் கிடையாது. குறிப்பா மருந்தை பற்றி மருந்தை பற்றி பேசுகின்றவர்கள் மருத்துவம்கிட்ட போகக்கூடாது. மருந்தை பற்றி பேசுகின்ற இயற்கைவாதிகள்கிட்ட போகணும். இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு அந்த மாதிரி சார்ந்து போனா தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து பழச்சாறுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. பழச்சாறு பயிற்சி, காய்கறி பயிற்சி, அதுதான் சரியான முறை. மருத்துவ முண்டம்கிட்ட போனீங்கன்னா, இந்த சாதாரண மருத்துவ முண்டம் இருக்காமல, இந்த முண்டம்கிட்ட போனீங்கன்னா உனக்கு எடுத்து விட்டுருவானுங்க. ஏன்னா அவனுக்கு என்ன இயற்கையே தெரியாது அவனுக்கு. யாரு? பிரிட்டிஷ் பன்னிக்குட்டி முண்டங்கள். பிரிட்டிஷ் பன்னிக்குட்டி முண்டங்கள். அந்த பிரிட்டிஷ் பன்னிக்குட்டி முண்டங்கள் நடத்துகிற பாடத்தை படிக்கிற இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் முண்டங்கள். பிரிட்டிஷ்காரன் சொல்ற முண்டங்கள் இருக்க பார்த்தீங்களா, அந்த முண்டங்கள்கிட்ட போய் நீங்க கேட்கக்கூடாது. எந்த முண்டங்கள்கிட்ட கேட்கக்கூடாது? பிரிட்டிஷ் மருத்துவத்தை படிக்கிற முண்டங்கள்கிட்ட போய் கேட்கக்கூடாது. இயற்கை மருத்துவம் தோன்றி பலாயிரம் ஆண்டுகள் ஆச்சு. பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு இப்பதான் வருது. பிரிட்டிஷ் முண்டங்களே வந்து ஹிப்போக்ரட்டஸ் என்கிற ஒரு அந்த ஆளு இயற்கைவாதி தான். ஹிப்போக்ரட்டஸ் ஒரு இயற்கைவாதி தான். அந்த ஆளு இயற்கை மருத்துவம் செய்தவர் தான். யாரு? அந்த ஹிப்போக்ரட்டஸ் சொல்லக்கூடிய அவர் தான். அவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் சொல்லப்படுகிறார். ஆனா அவருக்கு முன்னாடியே இயற்கைவாதிகள் வந்துட்டாங்க. அந்த சாபக்கேடு அவங்க தமிழ் நூல்களை படிக்கல, தமிழ் மருத்துவத்தை படிக்கல. அவன் நோக்கம் வந்து அறிவை பெறுவர் அல்ல. எந்த நாட்டுக்கு போனாலும் அழிக்கிறது அவனுடைய வேலை. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டை அழிக்கிறது தான். எப்படி இந்தி வந்து இந்தியாவை அழிக்குது இல்லையா? எப்படி இந்தியாவை அழிக்கிற மாதிரி. வணக்கம். அது மாதிரி அந்த தெரிந்து செய்யணும். அதனால அந்த எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் இயற்கை மருத்துவத்தில் கேட்கலாம். இயற்கை மருத்துவம் தான் இனிமையானது. அலோபதி என்பது முழுக்க செயற்கை மருத்துவம், மனிதனை கொலை செய்கிற மருத்துவம். அது வந்து அறுவை சிகிச்சைக்கு மட்டும் ஏற்றுக்கலாமே தவிர எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தலையை கூட வெட்டி வச்சிருவாங்க, ஆனால் ஆரோக்கியத்தரம் கொடுப்பார். வந்து உள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தீர்வு காண முடியாது. வெளியே ஒரு கட்டி வந்து அறுத்தெடுத்துடலாம், ஆனால் உள்ளே இருக்கிற கட்டிக்கு தீர்வு காண முடியாது. எல்லாமே பரிணாம அறிவியல் தான். இப்போ உதாரணத்துக்கு விண்வெளிக்கு நிறைய வீரர்கள் போறாங்க. சாதாரண மக்கள் செய்யறதை விட வித்தியாசமான உடற்பயிற்சி அவங்க செய்வாங்க. ஏன்னா அந்த விண்வெளி பரிணாமம் என்பது வேறு. விண்வெளி பரிணாமம், அந்த பரிணாமத்துக்கான பயிற்சி எடுப்பாங்க. ஏன்னா இங்க பூமியில யாரும் உடற்பயிற்சி பண்ண தேவையில்லை. எந்த விலங்கும் உடற்பயிற்சி பண்றதில்லை. உடற்பயிற்சி செய்ய சொல்றதே முதல்ல தப்பு. உணவு ஒழுக்கத்தை தான் சொல்லி தரணும் தவிர உடற்பயிற்சி இயற்கையில கிடையாது. உணவு ஒழுக்கத்தை சொல்லி தராதவங்க உடற்பயிற்சி ஒழுக்கத்தை சொல்லித்தரான். அறிவே இல்லாத ஜென்மங்கள். நான் ஆசனமே வேண்டாங்கிறேன் இல்லையா?
உணவு ஒழுக்கம் தெரியாதவன். இயற்கையில வந்து எந்த விலங்குகளும் ஆசனம் பண்றதில்ல. நம்ம தான் ஆசனம் பண்ணிட்டு திரியிறோம். அப்ப அ அப்ப இந்த ஜாகிங்கு, ரன்னிங்கு, உடற்பயிற்சி, ஜிம்மு, எக்ஸர்சைஸு இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்றீங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஆணிகள். இந்த பிரிட்டிஷ் பன்னிக்குட்டி முண்டைகள் தப்பா கணக்கு போட்டாங்க. அவனுக்கு பரிணாம அறிவியலே தெரியாது. பரிணாம அறிவு தெரியாது, இயற்கை தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஐயா, அப்ப எதுவுமே எக்ஸர்சைஸே செய்யாம இருந்தா உடலோட இயக்கம் எப்படிங்கய்யா நடக்க ஆரம்பிக்குது? எக்ஸர்சைஸ்க்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்ல. அதுதான் இயங்கிட்டு இருக்குதே. உடம்பே இயங்கிட்டு இருக்குது. உடம்பே இயங்கிட்டு இருக்குது. அதுல என்ன எக்ஸர்சைஸ் வேற? அது இ அது எ எ உடம்பே இயங்கிட்டு இருக்குது. உடம்பே எக்ஸர்சைஸ் தான் ஓடிட்டு இருக்குது. எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் இயல்ன்னு பேர் வச்சான். இயல்னாவே இயங்கிக் கொண்டிருப்பது. பொண்ணு பேரே இயல் தான். இயல்னாவே இயங்கிக் கொண்டே இருப்பது. ஒரு நாள் கூட உடம்பு ஓய்வு எடுக்காது. ஒரு நாள் கூட செத்து போனாலும் இயங்கிட்டு தான் இருக்கும். என்னது செத்து போனாலும் அதாவது இறப்புன்னு ஒண்ணு இருக்காது. சமாதின்ற இதுல அப்பயும் பார்த்தீங்கன்னா, உடம்பு ஆக்டிவேட் ஆயிட்டே தான் இருக்கும் அந்த சாதாரணமா நிலையிலயும். செத்து போனாலும் இது இயங்கிட்டு தான் இருக்குது. உயிர் நீ சமாதி விட்டு தள்ளுங்க. செத்து போனா அது இயங்கி இயங்கி தான் மாறும். இயக்கத்த ஒண்ணுமே பண்ண முடியாது. இவனா விட்டு இந்த பிரிட்டிஷ் முண்டங்களும், இந்த நடிகை முண்டச்சிகளும், நடிகை முண்டன்களும் எல்லாம் சேர்ந்து உலகத்தையே கெடுத்து போட்டாங்க. என்ன அழகு என்ன அழகு வெங்காய அழகு, மார்பழகு, தொடை அழகு இதெல்லாம் காட்டி என்ன பண்ண போறேன்? நான் 1000 வருஷத்துக்கு இருக்க போறேன். எல்லாம் விபச்சாரிகள் தான் எல்லாமே. விபச்சாரிகள் தான் பேரு. என்ன பண்றது? தொடைய காட்டுறது, இடுப்ப காட்டுறது, மார்பகன்னு அவங்கள யாருங்கிறீங்க அதெல்லாமே? யாரா இருந்தா தான் என்ன? தவறான வழியில போயாச்சு. தவறான வழியில போயாச்சு. அவங்க கடைசியா அவங்கள யாராவது 100 வயசு வாழ்ந்த கிரிக்கெட் பிளேயர் எவனாச்சும் இருக்கானா? ஜிம்முக்கு போறவன் 100 வயசு வாழ்ந்திருக்கானா? பாக்ஸர் எவனாச்சும் 100 வயசு வாங்கியிருக்கானா? நோபல் பரிசு பெற்ற இந்த நோபல் பரிசு பாரு அது என்னது ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கின எவனாச்சும் 100 ஆண்டு ஆயுள் இருக்கானா? பாக்ஸர் எவனாச்சும் 100 ஆண்டு ஆயுள் இருக்கானா? பெரிய பெரிய ஒலிம்பிக்ல பெரிய பெரிய கோல்டு மெடல் வாங்கின எவனாச்சும் 100 ஆண்டு ஆரோக்கியமா இருக்கானா? ஒரு வயலாவது இருக்கடான்னு பாருங்க. அதே மாரி வேர்ல்டு வெயிட் லிஃப்ட் சாம்பியன், வேர்ல்டு யுனிவர்சல் என்னமோ சொல்றானே பாடி பில்டர்ன்னு மிஸ்டர் சொல்றாங்க. வேர்ல்ட், மிஸ்டர் எவனாச்சும் வேர்ல்ட், இருக்கானான்னு பாருங்க. மிஸ்டர் வேர்ல்ட், மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் மிஸ்டர் தமிழ்நாடு. வேர்ல்டு, மிஸ்டர் இந்தியா எவனாவது ஒருத்தவனாவது 100 ஆண்டு வாழ்ந்திருக்கானா முண்டங்கள். உலகத்துல மிகப்பெரிய பாக்ஸர்ங்கிறான். அது முகமது அலி. அவனே நரம்பு தளர்ச்சி வந்து அப்படியே துடிதுடித்து செத்து போனான். அவன காப்பாத்துறதுக்கு எதுவுமே இல்ல. அப்ப உடம்பு இயங்கிட்டே இருக்குது. இது என்ன புதுசா இவன் சொல்ல. எல்லாம் இந்த பிரிட்டிஷ் முண்டங்கள படுத்துட்டு, அந்த பிரிட்டிஷ் முண்டங்கள பாடத்த படிச்சு கடைசியில எக்சர்சைஸ் பண்றதுக்கு யார போய் கேட்கணுமா? டாக்டர். எந்த டாக்டர் போய் எக்சர்சைஸ் போய் கேட்க போறீங்க? டாக்டருக்கு எக்சர்சைஸ்க்கு என்ன சம்மந்தம்? டாக்டருக்கு எக்சர்சைஸ் என்ன தெரியும் உனக்கு? டாக்டர்ட்ட போய் கேட்கற. எந்த டாக்டர்ட்ட போய் இயற்கை டாக்டர்ட்ட போய் கேட்கணும். எந்த டாக்டர்ட்ட போய் கேட்கணும்? எந்த டாக்டர் எக்சர்சைஸே பண்றது இல்லைங்க. எந்த டாக்டருக்கு எக்சர்சைஸ் பண்றான்? என்ன தப்பு தப்பா போறது. எந்த டாக்டர் போய் எந்த டாக்டர் போய் கன்சல்ட் பண்றது? இயற்கை மருத்துவர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணா பரவால்ல. இவன் எங்க டாக்டர் சொல்றான்? இவன் பரிந்துரைக்கும் பொழுது, அதே பிரிட்டிஷ் முண்டங்களுடைய இந்த பன்னிக்குட்டிட்ட போய் அவனுக்கு என்ன தெரியும்? பிரிட்டிஷ் முண்டங்களுடைய மருத்துவத்த அவனுக்கு என்ன தெரியும் கேட்கிறேன். எக்சர்சைஸ் என்ன அவனுக்கு என்ன தெரியும்? உடம்பு இயங்கிட்டு தான் இருக்குது. இதுல என்ன போய் புதுசா எக்சர்சைஸ்? எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு வினாடி கூட இயக்கத்த நிறுத்தாது எதுவுமே. அடுத்தது. அதனால அதான் என்ன சொல்றாருன்னா, எண்ணித் துணிக கருமம். அது வள்ளுவர் சொல்லுவாரு, எண்ணித் துணிக கருமம், துணிந்தவன் எண்ணித் துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் எண்ணுவது இழுக்கு. அதாவது செய்யறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிக்கணும். எண்ணித் துணிக கருமம். துணிந்தவன் எண்ணுவம் எண்ணுவது இழுக்கு. அதை பத்தி முதல்ல ஆராய்ச்சி பண்ணிடணும். நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணிடணும் இது. வர்றதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இது போலாமா வேண்டாமா? ஆர்வ கோளாறு இதுல வரக்கூடாது. இதுல பார்த்தீங்கன்னா, ஆர்வ கோளாறு இருக்கணும் தீர்ந்தானுங்க. நீர் மருத்துவத்துல வரக்கூடிய ஆர்வ கோளாறு இருந்தானா, அவன் மீண்டும் மீண்டும் அவன் புது விஞ்ஞானத்த படிக்கல. எப்படி நீங்க புதுசா இந்த உடல் ஒலிய பத்தி படிக்க உள்ளொலிங்கிறான். அந்த உள்ளொலி தான் இப்ப இயங்கிட்டு இருக்குதுங்கிறான். உள்ளொலி எங்கே வருகிறது? உடம்புல உள்ளொலி வருது. வெளியிருந்து உள்ளொலி வருது. 2ம் பேசிக்குதுங்கிறான். ஒலியின் மூலமாக தகவல் பரிமாறிக்குதுங்கிறான். இப்ப நெறைய பார்த்துட்டு தான் இருந்தேன் எல்லாமே. நாம் நெனைக்கிற மாரி எல்லாமே சொல்றான். ஒலி பேசிக்குதுங்கிறான். ஆ. அப்போ என்கிட்ட இருந்து வர ஒலியும், இப்ப உங்ககிட்ட இருந்து வர ஒலியும் அப்ப கம்யூனிகேட் பண்ணுமா? ஆமா. ஆனா நாம பேசுறான். ஒலியே பேசிக்குதுங்கிறான்.
அதுதான் ஒத்திசைவுங்கிறான். அது கோஹெரன்ஸ்ம்பாங்க. கோஹெரன்ஸ். கோஹெரன்ஸ்ன்னா ஒத்திசைவுன்னு அர்த்தம். ஃபோட்டான் அந்த ஃபோட்டான்ஸ் அந்த ஃபோட்டான் 2 ஒரே ஃபோட்டான் தான். அதுக்கு உயிர் கிடையாது. இதுக்கு உயிர் இருக்குது அவ்வளவுதான். இந்த 2 ஒரே ஃபோட்டான் தான். பேரு உயிர்ன்னு வச்சுட்டான். என்னது? 2 பேர் இருக்கிறாங்க. அ பழனிசாமி, பெரியசாமி, சின்னசாமிங்கிறான். ஏன் பெரியசாமின்னு சொல்றேன்? வேறுபடுத்தி காட்டுறதுக்கு. ஏன் சின்னசாமின்னு சொல்றேன்? வேறுபடுத்தி காட்டுறதுக்கு. இப்போ ஃபோட்டான்னு சொன்னா, அது வெளியிருந்து வர்றது. பயோ ஃபோட்டான்னா உயிருள்ள ஃபோட்டான். அவ்வளோதான். 2ம் ஒண்ணு தான். 2 2ம் தகவல பரிமாறிக்குது. என்னது? மூளைக்கு தெரியாது. என்னது? மூளைக்கு தெரியாது. மூளையும் ஃபோட்டான்ல ஆனது தான். மூளைய மூளை வந்து அ அ அந்த ஃபோட்டான்ங்கிறது எனர்ஜி. அது எலக்ட்ரிசிட்டி தான். அதுக்கு பேரு எலக்ட்ரிசிட்டி தான். ஃபோட்டான்ங்கிறது எலக்ட்ரிசிட்டி. ஃபோட்டான்ங்கிறது அதான் நீங்க சொல்லும்போது நீங்க சொன்னீங்க, இத்தன அதிர்வு வேகத்துல அது டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அதுவும் அதுவும் அதிர்வு வேகத்திலேயே டிராவல் ஆயிட்டு இருக்கு. உடம்பே அதிர்ந்து கொண்டு தான் இருக்கு. யா யா நீ இருக்கு இல்லையா? ஆ. நமக்கு உணர்ற சக்தி இல்ல மூளைங்கிற அவ்வளவுதான். தன்மை இல்ல. இந்த மூளைக்கு அந்த அறிவுலாம் கிடையாது. உள்ள இருக்கிறது நடக்கிறது அத்தனையும் இந்த மூளை சொல்லாது. ம். இந்த மூளைக்கே இந்த அறிவு பத்தாதுங்கும் பொழுது அப்புறம் என்னத்த சொல்றது? மூளைக்கே நம்ம மூளைக்கே இந்த அறிவு பத்தாது. உள்ள இயக்கத்த பத்தி சொல்றதுல இந்த பத்தாது. ஐயா, அப்ப நம்ம பேசினாலும், பேசலனாலும், அப்ப நான் என்ன நெனைக்கிறேனோ, அந்த எண்ணத்த இன்னொரு மனதுக்குள்ள நான் கடத்த முடியும் இல்லையா? யார் அந்த நிலையில இருக்காங்களோ. இதெல்லாம் இருக்கலாம், நடக்கலாம். இதெல்லாம் நிரூபிங்க. நீங்க போய் நிரூபிங்க நீங்க. ம். எனக்கு அத பத்தி தெரியாது. நீ வேணா நிரூபிச்சு காட்டுங்க. இதெல்லாம் நடக்கலாம். நடக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது. நடக்காது, நடக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நான் சிரிச்சா நீங்க சிரிக்கிறீங்க. நான் அழுதா நீங்க அழுதுறீங்க. அதுக்கு எதுக்கு பேர் என்ன? ஒருத்தன் சோகமா இருந்தா நீ சோகமா இருக்கிற. ஒருத்தன் சிரிச்சா நீ சிரிக்கிற. ஒருத்தன் ஆடுனா நீ ஆடுற. அதுக்கு பேர் என்ன? தூண்டப்படுதல்ங்கிற. நல்ல ம். இசைச்சான்னு வச்சுக்கங்க. நல்ல இசையா இருக்குதுங்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாரி நடனம் ஆடுறீங்க. அவன் இசைச்சானா அதுக்கு தகுந்த மாரி நடனம் ஆடுறீங்க. இதெல்லாம் என்னங்கிறீங்க? அது தூண்டல் தான். அது ஃபோட்டான் தான். வைப்ரேஷன் தான். அது இயங்குதல் தான். உட்கார்ந்துட்டே சிரிக்கிறான். உட்கார்ந்துட்டே சிந்திக்கிறான். சரி உட்கார்ந்துட்டே இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இயற்கையில் நடக்கிறது தானே! எல்லாமே தகவல் வந்துகிட்டு தான் இருக்குது. தகவல் வந்து ஆனா நம்ம யார் கூட போய் சேர்றோம்ன்றத ஒண்ணு பொறுத்து இருக்கு. ஆமா. எந்த எண்ணத்தோட போய் எந்த எண்ணத்தோட மக்கள் இருக்காங்களோ, அந்த எண்ணத்தோட போய் யார் கூட போய் நம்ம வந்து அதனா ஒத்திசைவா ஆ இருக்கோம் அப்படின்றத பொறுத்து. அதனால அதெல்லாம் வள்ளுவர் 2ஆ பிரிப்பாரு. கேவலமான உலகத்துக்கு போயிறாதே! பண்புடையார் உலகத்துக்கு போன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சரி. ஒருத்தரோட எண்ணம் வந்து உயர்வா இருந்ததுன்னா, அந்த எண்ணத்துக்கு கூட நம்மளையும் சேர்த்து அவங்க கூட்டு போயிடுவாங்க. ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. அதான் உண்மை. செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யத்தக்க அல்ல. செய்யதை வந்து செஞ்சாகணும். செய்யத்தக்கதை செய்யாம விட்டாலும் மோசமா போயிரும். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும். செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடுங்கிறார். செய்யத் தகுந்தவரை செய்யாமல் போனா அவ்வளவுதான். செய்யத் தகுந்தவை செய்ய வேண்டும்ங்கிறார். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும். அதாவது தகாதத செஞ்சீங்கன்னா கெட்டு போயிரும். செய்யத் தகுந்தத உடனே செய்யணும். நீங்க தகாதத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். செய்யத்தக்க அல்ல, செய்யக்கூடாததை செஞ்சீங்கன்னா கெட்டு போயிருவீங்க. செய்யத்தக்க செய்யதை உடனே செய்யணுங்கிறார். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும். செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறாரு. நல்லதை செய்யலைனாலும் நல்லதை செய்யவில்லைனாலும் கெட்டு போயிருவீங்க. செய்யக்கூடாத செஞ்சாலும் கெட்டு போயிருவீங்க. அப்ப நல்லதை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும்ங்கிறார் திருவள்ளுவர். ஆக பழக்கவழக்கத்தில் தான் வந்திருக்கிறோம். வேற ஒண்ணும் ம். கிடையாது. இந்த பழக்கவழக்கத்த மாத்தத் தெரியாத பிரிட்டிஷ் முண்டங்கள் உலகத்துக்கு எடுத்து விட்டு போயிட்டாங்க. அது நம்ம இந்தியால இருக்கிற முண்டங்கள், இந்த மருத்துவ முண்டங்கள் கண்டதையும் பேசிட்டு இருக்குது. உனக்கு சர்க்கரை நோய் தான் தீர்க்க முடியாத பிறகு என்ன வெங்காயத்துல நீ மருத்துவம் படிக்கிற? ம். அதுக்கு இயற்கை மருத்துவத்துல சர்க்கரை நோய் தீருது. இயற்கை மருத்துவத்துல போய் நீ காய்கறி சாறு 10 நாளைக்கு சாப்பிட்டா சர்க்கரை நில்லாயிருது. இத போய் சொல்ல மாட்டேங்கிறான். இந்தியால இருக்கிற மருத்துவர்கள் போயி காய்கறி 4 நாளைக்கு காய்கறி சாப்பிட்டா, காய்கறி சூப்பு, காய்கறி சாறு சாப்பிட்டா சர்க்கரை நோய் இதுக்கு என்ன பெரிய வைத்தியம் தேவைப்படுது? அ ஒரு அறிவுமே தேவையில்ல. ஒரு அறிவுமே தேவையில்ல. இதுக்கு போய் டாக்டர் கிழிக்கணுமான்னு கேட்கிறேன். அ எந்த டாக்டர் சர்க்கரை நோய் குணமாக்கியிருக்கிறேன்? நீ 4 நாளைக்கு அ காய்கறி சாறு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. 4ஏ நாள் காய்கறி சாப்பிட்டு ரத்தத்த செஞ்சா அது பிசு பிசுக்குலாம் போயிருது. இதுக்கு என்ன பெரிய அறிவு வேணுங்கிற?
இதுக்கு போய் தேவையில்லாத அறிவ நெறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். அவ்வளோதான். அதனால தான் இந்த அறிவு நமக்கு இருக்க இன்னைக்கு மாட்டேங்குது. இந்த மருத்துவத்த படிக்கிறதுக்கு புடிக்கிறது வேற. இந்த நீட் நேடு, புண்ணாக்கு தேர்வு, நீட்டு, கீட்டு உலகத்துல இந்த மாரி எந்த நாட்டிலயும் இந்த மாரி தேர்வுலாம் கிடையாது. மானங்கெட்ட நாட்டுல இந்த தேர்வு. காரணம் இது வெள்ளைக்கார விபச்சாரிகள் பண்ண வேலை. வெள்ளைக்கார விபச்சாரிகள் பண்ண வேலை நம்ம நாடு நாசமாயி போச்சு. இதுல உள்ள அறிவாளிகள் மாரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட வயிறு சுத்தம் கிடையாது. ஒரு மருத்துவன் வாய் நாற்றம் வரக்கூடாது. ஒரு மருத்துவன் வாய் நாற்றம் வரக்கூடாது. என்னது? ஒரு மருத்துவனுடைய வாய் என்ன வரக்கூடாது? ம். நாற்றம் வரக்கூடாது. ஆ? அதாவது நம்போ யார்கிட்ட போய் அந்த மருத்துவத்த செய்றோம்ன்றது ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. உடல் அவனே கிருமி சுத்தமாகி பரப்பிட்டுருக்கான். வாயிலிருந்து பிணவாட வந்து அவன் கிருமி பரப்பிட்டுருக்கான்னு அர்த்தம். அவன்கிட்ட போய் வைத்தியம் வைக்கிற குருட்டு முட்டைகளாட்ட. கேளுங்க. நம்ம புக்லயா அப்போ ஐயா நம்ம புக்ல இந்த இவரு மகாலிங்க ஐயா அறிமுகத்துல எழுதியிருக்காரு. இந்த பெருந்தாகம் எடுத்திடணும் பெயர்த்து நீர் அருந்தோம்னா அது என்ன புரியலையா? தேவையில்லாம பெருந்தாகம் எடுத்திடணும் பெயர்த்து நீர் அருந்தோம். நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம்னு அர்த்தம். அளவா தண்ணி குடிப்போம்னு அர்த்தம். பெருந்தாகம் எடுத்திடணும் பெயர்த்து நீர் அருந்தோம்னு ஒரு சித்தரை எழுதியிருக்காராம். அதான் அது வந்து ம், அப்படி இருந்தாலும் கூட அந்த தண்ணீரை கூட அளவா ம். தான் சாப்பிடுவோம்னு அர்த்தம். அதான் தாகம் எடுத்துக்கிச்சுன்னு 2 சொம்பு குடிக்கிறான். அதைத்தான் அவரு சொல்றாரு போல கொஞ்சமா இருக்கு. குடிச்சா போதும். அது அதுல தேவையில்லை. நீங்க கொஞ்சமா குடிச்சா போதும். திரும்ப குடி அது அப்படியே தேவைப்படாது. சிறிதளவு மருந்து மாதிரி சாப்பிட்டா போதும். அவ்வளவுதான். நேத்து மீட்டிங்ல நான் இந்த பாஸ்டிங் ரொம்ப நாளைக்கு முன்ன இருந்து மயக்கம் அந்த நினப்பு போயிட்டுதுன்னதுக்கு நீங்க அந்த ஏஆர் ரகுமான் மாதிரி உனக்கு வந்துடுச்சு. அது என்ன தண்ணி பற்றாக்குறையாயா சொன்னீங்க? ம், டீஹைட்ரேஷனா? ம், 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 ம். அது அது என்னத்தினால வந்தது? நீங்க எனக்கு நினப்பாகி போச்சு. ஒரு ஒரு வாரம் சாப்பிடாத இருக்கும். நினப்பே போயிடுச்சு. அதான் டீஹைட்ரேஷன் சொன்னீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது சுத்தப்படுத்த தெரியல அவ்வளவுதான். ஆ அதான் வழி காட்டுறதுக்கு ஆள் இல்லை இப்பதானே வந்திருக்கு. சரியான. அது இப்பதானே வந்திருக்கு. 30 ஆண்டு தானே ஆச்சு. 30 ஆண்டாச்சு. ம். இன்னும் 300 ஆண்டு ஆனாதான் கொஞ்சம் பரவும். இன்னும் 30 ஆண்டு ஆச்சு இல்ல. இன்னும் 30 இன்னும் 300 ஆண்டு ஆகணும். அப்பதான் பரவும். இல்ல, உங்ககிட்ட வந்து இப்ப என் சந்தேகம்லாம் ஓரளவுக்கு எல்லாம் நெருங்கிச்சு. எல்லாம் தீர்த்துக்கிட்டேன் ஓரளவுக்கு. இந்நேரம் நீங்க ஏன்னா இந்நேரம் நீங்க எல்லாம் நீங்க ஆ எங்கிட்ட ஏற்கனவே பேசுறதுக்கு இருந்த இந்த பிழை திருத்துறது ஒரு கட்டுரை எழுதணும்னா அதை பிழை திருத்துறதுக்கு ஆசிரியர்கிட்ட கொடுப்போம். அது மாதிரி திருத்தி விட்டுட்டீங்க. அது இன்னும் ஒழுங்கு பண்ணிக்க வேண்டியதான். அதனால நீங்க கட்டுரையில வர்றதுக்கு முன்னாட தப்பு எது ரைட் எது. ம். சரி, சரி. நீங்க வர்றதுக்கு முன்னாண்ட இந்த மாரி தினம் 100 பேத்துக்கு தகவல் அனுப்பிச்சுட்டு வரணும். அந்த மாரி அனுப்பிச்சுட்டு வர்றீங்களான்னு கேட்கிறேன். சும்மா போட்டுட்டுலாம் வரக்கூடாது. 100 பேத்துக்காவது இது அனுப்பிச்சு தினமும் பேசி சண்டைக்கு போற அளவுக்குலாம் ஆயிப்படுது. நம்ம சொன்னோம்னா அப்படிலாம் ஆரியா இருக்க இல்ல. முடியாதம்மா. ஏயா நீங்க இது? உங்க கை உங்களுடைய உங்களுடைய கைபேசியை பயன்படுத்துங்க. ஆ அதத்தான் நீங்க செய்யணும். என்னது? ஆமாமா. அவங்ககிட்ட பண்ண தடி எடுத்துக்கிட்டா போக முடியும். அத நீங்க செஞ்சீங்களான்னு தான் கேட்கிறேன். தினம் 100 பேத்துக்கு அனுப்பிச்சுட்டு வரீங்களான்னு கேட்கிறேன் நான். தினம் 100 தினம் ஏ- Facebookல போடுறேன். யாருமே Facebookல வர மாரி தெரியலையே எனக்கு. ஒருத்தர் கூட நீங்க Facebookல வர்றதில்ல. ஒண்ணும் பண்றதில்ல. அப்புறம் என்னத்த நீங்க கிழிக்கிறீங்க? தெண்டத்துல தான் உட்கார்ந்திருப்பீங்க. இந்த Facebookல வர்றதில்ல. நான் பேசுற காணொளி வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்க. ம். Facebookல வரணும். Facebook, YouTubeல போடுங்க. சும்மா உட்கார்ந்து நாயம் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஆனா, டைம் வீணடிக்காதீங்க. நேத்து ஒரு அம்மா கேட்டாங்க வழியில பார்த்துட்டு, நீங்க என்ன இதெல்லாம் வரீங்க? நீங்க யாரு அப்படின்னாங்க. நான்லாம் இயற்கை வழியில போறவங்க அப்படின்ட்டேன். நீர் சிகிச்சை இப்படி. ஓ! YouTubeல பார்த்திருக்காங்க. அவங்க எதுலயோ பார்த்துட்டு தான் என்ன கேக்குறாங்க. நீங்க என்ன இதெல்லாம் வரீங்களா? எப்படி யாரு நீங்க அப்படின்னாரு. நாங்கெல்லாம் மருத்துவர்கள் அப்படின்ட்டோம் பொதுவா. இயற்கை இயற்கை மருத்துவம். வழி அப்படின்ட்டேன். ஆ இந்த ஏதோ மாரி ஒருத்தர் கேக்குற அளவுக்கு வந்திருக்குதுயா. ஒரே ஒருத்தர் கேக்குற அளவுக்காவது வந்திருக்குதுல்ல. ம். ஆ. அத அந்த மருத்துவத்தெல்லாம் பாருங்க. டாக்டர்கிட்டயே போக தேவையில்ல அப்படின்னு ஒரே வரியில சொல்லிட்டு வந்துட்டேன். சொந்த மருத்துவரா? அந்த அந்த ம். மருந்துகிட்ட போக தேவையில்ல. அது வந்து அலோபதி அது வந்து இங்கிலீஷ் மருத்துவம். இது இயற்கை மருத்துவம். ம். அது வந்து இங்கிலீஷ் மருத்துவம். அவ்வளவுதான். ம். அது இங்கிலீஷ் மருத்துவம், இயற்கை மருத்துவம் இது.
ஆங்கில மருத்துவத்துக்கு போக வேண்டியதில்ல. ஆங்கில மருத்துவத்த குணமாகாதுன்னு சொல்லிட்டேன் நான். ஆங்கில மருத்துவ அப்படின்னா, ஆங்கில மருத்துவருக்கே நோய் குணமாகாதுன்னு அர்த்தம். ஆங்கில மருத்துவர் தன்னை குணமாக்கிக் கொள்ள முடியாது. அதான் நம்ம இவரு சொல்ற மாரி, நோயாளிகிட்ட போய் நோய் குணமாகாது. அவன் ஏற்கனவே நோயாளியா இருக்கிறான். அ அவனுகிட்ட போய் நீ என்ன குணப்படுத்திக்க போறன்னு தான் ஒரு கேள்வி. நம்ம இயற்கை மருத்துவம் சொல்லுது. அவன் வாய் தாங்க பிணவாடை அடிக்குது. ஆ நோயாளிகிட்ட போய் நோய எப்படி குணப்படுத்துவீங்க? ஆ. அவனே ஒரு ஆ நோய். வாய் பூரா நாறிட்டு ஆரோக்கியமா இருந்தா வாய் பூரா நாறிட்டு இருந்தா அ நோயாளி தானே! ம். அ நோயாளிகிட்ட நோய குணப்படுத்த முடியாதுங்கிறது உறுதியாகி போச்சு. கக்கூஸ் நாத்தடி ஒவ்வொரு மருத்துவருடைய வாய் கக்கூஸ் நாத்தம் அடிக்கும் இல்லையா? ஆமா. ஒவ்வொரு மருத்துவருடைய வாய் கக்கூஸ் நாத்தம் அடிக்கும் பொழுது எப்படி அவன் ஆரோக்கியம் கொடுக்க முடியும்? பேசலாம். தத்துவ விவாதம் தான். உடலை பற்றி அ உடலை பத்தி மானம் கெட சிந்தை சேட்டா மானம் மரியாதை கெட சிந்தை சேட்டா கொஞ்சமாவது மண்டையில ஏறும். ஒண்ணுமே ஏன்னா மா அதனால நீங்க வருகின்ற போல உங்க உங்க யாருமே முகநூல்ல யாரும் வர்றதில்ல. கொஞ்ச நாள் அவரு வந்துட்டு இருந்தாரு. ஞானசேகர் வந்துட்டு இருந்தாரு. நீங்க நீங்க ஏன் ஞானசேகர் வந்துட்டு இருந்தாரு. நான் அனுப்புகிற இந்த காணொளியில அதுல வர்ற மாரி தெரியலையே. உங்க 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 முகநூல்ல எல்லாரும் எல்லாரும் என்னதான் வச்சிருக்கிறீங்க? ஃபோன் மட்டும் தான் வச்சிருக்கிறீங்களா? Facebookல யாரும் கிடையாதா? யார்ட்டயும் Facebook கிடையாதான்னு கேட்கிறேன். யாரும் வாட்ஸ்அப்ல மட்டும் தான் என் செய்திய வந்துட்டு பரப்பிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஸ்டேட்டஸ்ல வைப்பேன் நான் நம்மளோட வீடியோ லிங்க் இதுகள எல்லாத்தையும். ஆ. அடுத்து நண்பர்களுக்கு வந்துட்டு அனுப்பிச்சு விடுவேன். இந்த லிங்க், டெலகிராம் லிங்க் இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டு, இதில ஜாயின் பண்ணுங்க அப்டின்ட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கேன். ம். Facebookல அ போடுங்க. Facebookல போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் போகும். சரிங்க. அதான் சொல்றேனல்ல. என்ன எளிமைப்படுத்தணும்னு போட்டு, இது வந்து எளிமைப்படுத்தணும் நீங்க. எது எளிமை? Facebook, YouTube தான் எளிமை. இதெல்லாம் பத்தாது. இப்ப நான் Facebookல பேசிட்டு இருக்கிறேன். கீழ வந்து YouTubeல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. இங்கேயும் இதுலயும் பேசுறேன். இதுல ரெக்கார்ட் ஆகி இதுல போயிட்டு இருக்கும். இப்ப நேரடியா லைவ் பேசிட்டு இருக்கிறேன். லைவ். 4 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க. இத கடைசியில 50 பேரா மாறும். இந்த மாரி லைவ்ல பேசணும். நீங்க லைவ்ல போட்டு பேசுங்க. நீங்க நீங்க உங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க YouTube ஆன் பண்ணி நீங்க லைவ்ல போட்டுக்கங்க. அப்படி ஒரே வேள 2 வேள 2 ஃபோன் வச்சுக்கங்க. 2 ஃபோன் வாங்கிக்கங்க. ஒரு ஃபோன் இதுக்கு பயன்படுத்துங்க. ஒரு ஃபோன் லைவ்ல போட்டுருங்க. நீங்க கேள்வி கேட்கிறீங்க, பதில் பண்றீங்க. அப்ப நீங்க ஃபோன் லைவ்ல போகட்டும். நீங்க லைவ்ல பண்ணலைன்னா அது பரவாது. 2 ஃபோன் வாங்கி வச்சுக்கங்க. ம். 2 ஃபோன் ஆ. வாங்கி ஒரு ஃபோன் இதுக்கு வச்சுக்கங்க, இன்னும் அதுக்கு ஒண்ணு வச்சுக்கங்க. நீங்க செலவு பண்ணலைன்னா வீணா போயிருவீங்க. இந்த கலை நீங்க ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணலைன்னா கடைசியில குற்றவாளின்னு சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லப் போறேன். நீங்க எதுவுமே பண்ணல. உங்க பேச்சு நீங்க பேசி வரணும். உங்க வாட்ஸ்அப், டெலிகிராம்ல தனிப்பட்ட முறையில முகநூல்ல போட்டீங்கன்னா, இப்ப நான் பேசுறதுல முகநூல்ல யாரும் பார்த்த மாரி தெரியலையே. நான் தான் கத்திட்டு இருக்கிறேன். பிரயோஜனமே இல்லையே. நீங்க சொல்லி யாரும் வந்து சேரவும் இல்லையே. அதுக்கு அதுக்கு பிஜி எத்தனையோ 2, 3 பேத்த சேர்த்து விட்டாரு. நீங்க சொல்லி யாரும் வரவே இல்லையே. சொல்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் இந்தா சேர்றாங்கிறான். அப்புறம் எங்கே காணோம். பரவால்ல. அதே நேரத்தில தகவல் வந்து நீங்க ஒரு ஆள்ட்ட சொல்றத விட, நீங்க இந்த ஒலிபெருக்கில சொல்ற மாரி, ஒலிபெருக்கில சொன்னீங்கன்னா 1,00,000 பேத்துக்கு கேட்கும். தனிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட அது போனீங்கன்னா, உங்களுக்கு மானம் கெட்டு போயிரும். ஆமாமா. அது வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சு விட்டா எல்லாம் பார்த்துடுறாங்க. கனெக்ஷன்ல இருக்கிறவங்களாம். அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்கணும். வேற எதுல அனுப்பணும்னு கேட்கிறதே இல்ல நீங்க. ஆ. நான் திருப்பி திருப்பி சொல்றேன்ல. Facebookல வரணும், அல்லது Facebook, Instagram, அப்புறம் YouTube இந்த 3லயும் வரணும். யோசனை சொல்லுங்க. ம். ம். சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். திருலோகத்தர் சொல்லுங்க. ஞானசேகரன் எல்லாம் எல்லாம் செல்போன் வச்சிருக்கிறீங்கல்ல. எல்லாரும் வாட்ஸ்அப் வச்சிருக்கிறீங்கல்ல. எல்லாம் ஆமாங்கய்யா. அந்த அந்த இதுல இன்னும் நான் பதிவு போடல எதுவுமே. இப்போதைக்கு நான் என்னன்னா, லைக் எல்லாத்தையும் ஷேர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஸோ நான் கொஞ்ச நாள் பேசுறத போடுங்க. ஆகட்டும் நீங்க அப்படின்னு. ஏங்க போடுறீங்க? நான் பேசுறத போட அது வேண்டியதுதானே. அது பண்ணிட்டு இருக்கேங்க. அது பண்ணிட்டு இருக்கேன் நானு. அந்த லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும், Facebookலயும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. இனியன் காம்ங்கிற மாரி நான் பேசுற வீடியோ அப்படியே அதுல பதிவு பண்றேன்.
ஃபேஸ்புக்ல அந்த வீடியோலாம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க பேசுற வீடியோலாம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப அப்படியே பதிவாங்க. என்ற ஃபேஸ்புக் யாராவது பார்த்து லைக் பண்ணியிருக்கிறீங்களா? ஒருத்தரும் பார்த்த மாரியே தெரியலையே என்ற ஃபேஸ்புக்க. ஒருத்தரும் என்ற ஃபேஸ்புக் பார்த்த மாரியே தெரியல. தெண்டத்துக்கு தான் இருப்பீங்களான்னு தெரியுது. சும்மா கதை பேசறதுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படித்தானே? நீங்க வந்து ஃபேஸ்புக்க நீங்க பார்த்த மாரியே உங்க உங்க பேரோ லைக் பண்ண ஒருத்தருமே வர்றதில்ல அதுல. தெண்டத்துக்கு தான் உட்காந்துருப்பீங்களான்னு தெரியுது. நானும் யாராவது கூப்பிடுவாங்க. ஒருத்தருமே பார்த்த மாரி தெரியலையே. அப்படியே கேட்டு போட்டு எதா வாட்ஸ்அப் ஈஸியா தூக்கி போட்டு போயிடுறீங்க. அந்த அதுல ஏதாவது கருத்து சொல்லணும். அ சம்மந்தம் இல்லாம தான் பார்க்குறான். நீங்க பார்த்த மாரி ஒண்ணுமே தெரியல. நான் என்ற இரியன் காம்ங்கிறதுல வந்து என்னோட ஃபேஸ்புக் முகவரி தான் இருக்கு இல்லையா? போய் பாருங்க. இரியன் காம்ன்னு போடுங்க. இங்கிலீஷ்ல போட்டா நான் வருவேன். அதுல போய் பார்த்து லைக் பண்ணி நீங்க குழுவுல சேர்ந்த மாரியே தெரியல. நீங்களே யாருன்னே அதுல இல்ல. ம். எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. ஒருத்தன் கூட அதுல என்ற முகநூல் இல்ல. இதுவரைக்கும் எத்தனையோ வந்துட்டு போறா 100 பேராவது வந்துட்டு போயிருப்பீங்க. ஒருத்தன் கூட அதுல இல்லையே. என்ற Facebookல கிடையாது. நீங்கலாம் கிடையாது. நீங்களே இல்லைன்னே சொல்றேன்ல. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு இருக்கிறீங்க நீங்கலாம்? ம். அப்ப ஞான சூன்யங்களா இருப்பீங்களான்னு தெரியுது. சரியான ஞான சூன்யங்களான்னு தெரியுது. ஒரு நோக்கம் வேணும்ல உங்களுக்கு. இதுதான் எளிமையானது. முதல்ல என்னுடைய Facebooக்காவது பார்க்கணும் நீங்க. பார்த்தீங்கன்னா உங்க Facebookல தூக்கி போடுவேன். இது எவ்வளோ எளிமை. ஒரு தகவல் வந்து எவ்வளோ எளிமையா இருக்கு. அது உலகம் பூரா போகும். இது விட்டு போட்டு தனியா போய் ஒரு ஆள்ட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா, நான் தனியாவே பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நிறுத்துங்க. தனியா போய் பேசுறத நிறுத்துங்க. வாய் மூட்டு முதல்ல நிறுத்துங்க நீங்க. என்ன ஞானசேகரன் என்ன சொல்றது? ஐயா பண்ணிட்டு தான் இருக்கேன் ஐயா. தெரிஞ்ச வரையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க Facebookல காணுமே நீங்க. நாளைக்கு பாருங்க ஐயா, நாளைக்கு பண்றேங்க ஐயா. நான் பேசுறத போடுறீங்களா இல்லையா? அல்லது லிங்காவது போடுறீங்களா இல்லையா? YouTube லிங்க் பண்ணி போடுறேங்க. Facebookல பேசு. யாரும் வந்த போடுறேன் மாதிரி ஐயா. தெரியலையே. இன்னைக்கு பார்க்குறேன். இன்னைக்கு நான் இப்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய Facebook ஐடி யாராவது பரிமாறி இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்னுடைய Facebook ஐடி யாராவது பரிமாறி இருக்கிறீங்களா? ஆ ஆமாங்கய்யா. அது செஞ்சுட்டு தான் இருக்கேன் நானு. ஆ. அது ஸ்டேட்டஸ்லயும் வச்சுட்டு தான் இருக்கேன். அத செய்யுங்க. ஸ்டேட்டஸ்ல, எது ஈஸி Facebookல. நீங்க தாங்க சொல்லிக் குடுக்கணும். நான் எல்லாமே நானேமே சொல்லணுமா எல்லாமே? நான் இத்தன தடவ Facebook பார்த்தேன். இதோட லைக் பண்ணி இது ஏதாவது டிஃபரெண்ட் குழுஸ் இருக்குங்கய்யா. அதான் அன்னைக்கு நான் மிடில்ல ஒரு வாட்டி சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? ஆ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சித்தர்கள் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். திருவள்ளுவருக்குன்னு தனியா ஒரு குழு இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அந்த Facebookல சர்ச்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போயிட்டு அதுல சர்ச் பண்ணோம்னா, நம்போ எந்தெந்த டாபிக் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சித்தர்கள் அப்படின்னு போட்டோம்னா, சித்தர்களுக்குன்னு ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க அவங்க. திருவள்ளுவர் நம்ம போட்டு சர்ச் பண்ணோம்னா, திருவள்ளுவருக்கு ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம நீர் மருத்துவம் சொல்லிக்கிட்டு ஒரு பேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். அதுல வந்து இது மாதிரி டெய்லி கிளாஸஸ் இருக்கு. யார் யார் அட்டெண்ட் பண்றீங்கன்னு நம்ம போட்டோம்னா, அத சார்ந்து நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு பேஜ் உருவாக்குறது. இப்ப உங்களோட ஐடி தான் இருக்கு. இப்ப இதுக்குன்னு ஒரு பேஜ் நம்ம உருவாக்கலாம். ம். இதுல வந்து இணைவாங்க மக்கள். இப்போ அது இது வந்து உங்களுடைய Facebook அக்கவுண்ட் ஒண்ணு இருக்கு. பட் ஆனா இதுக்குன்னு தனியா ஒரு பேஜ் நம்ம உருவாக்கலாம். உருவாக்குங்க. அது நம்ம பண்ணலாம். சோ அத பண்ணியாச்சு அப்படின்னா, அதுல வந்து நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணலாம். அப்ப போஸ்ட் பண்ணலாம். சோ அது ஒரு தனியா ஒரு பேஜ் மாதிரி உருவாகும். ஆனா அது தனி நபருடையது கிடையாது. ஒரு தனி நபர் எப்படி ஒரு Facebook வச்சிருக்காங்களோ, அந்த Facebookக்குள்ள ஒரு பேஜ். அந்த பேஜ்ல நெறைய பேர் வந்து சேருவாங்க. அதுவே அதே மாதிரி நம்ம போய் பிற குரூப்ஸ்குள்ள போய் நம்மளுடைய கருத்துக்கள போய் பதிவு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம திருக்குறள் பத்தி ஒரு பேஜ் இருக்குன்னு நெனச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள எடுத்துட்டு போய் நம்ம வந்து திருக்குறள பத்தி பேசுறோம் இல்லையா? சோ நம்ம போய் நம்மளோட வீடியோவ பதிவு பண்ணலாம். சோ அப்படி பதிவு பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி. அத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானு. சோ ஆஹா. எந்தெந்த பேஜ் எல்லாம் இப்ப இது இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து சித்தர்கள் அப்படின்னு போட்டு யாராவது தலைப்புல ஒரு பேஜ் இருந்ததுன்னா, நம்மளுடைய வீடியோஸ் எடுத்துட்டு போய் அதுல போடுறேன். எனக்கு திருமூலர் அதெல்லாம் அப்படின்னு ஒரு குரூப் இருந்ததுன்னா, நான் என்ன அந்த செய்யறது? நீங்க வந்து இப்ப என்ன பண்ணணும், ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீர் மருத்துவத்துக்குன்னு ஒரு பேஜ உருவாக்கணும் Facebookல. நான் அத பார்க்கிறேன் நானு. உருவாக்குறேன். அது உருவாக்கியாச்சு அப்படின்னா, நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் அந்த பேஜ்ல வர ஆரம்பிச்சுரும். நான் 90 திருலோச்சந்தர் பேஜ் வச்சிருக்கேன். நான் 90 பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். Facebookல மட்டும் 90 பேஜ் லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன். பார்த்தீங்களா இல்லையா? ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேனே. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த நீங்க பார்த்தீங்களா? உருவாக்குன அந்த கண்டென்ட் Facebook இருங்க. பார்த்தேங்கய்யா.
எத்தனை எத்தனை இருக்குன்னு பாருங்க, எத்தனை இருக்குன்னு பாருங்க அதுல. எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஆமாங்கய்யா. நிறைய போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கிட்டு. நிறைய பேர் பார்க்குறாங்க அது. ம். எத்தனை தலைப்புல பண்ணியிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 80, 85, 90 தலைப்புல இருக்கு பாருங்க. அதுல 10 வருஷமா பண்ணது அதெல்லாம். இத்தனை தலைப்புல பண்ணியிருக்கேன். எல்லாம் எக்கச்சக்கமான ஃபோட்டோ இருக்கு. நோயாளிகள் கூட புற்றுநோய் குணமா எக்கச்சக்கமா இருக்காங்க அதுல. இந்த மாரி நீங்க பண்ணியிருக்கீங்களா? அல்லது இது போதுமா? இவ்வளவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இது பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்க்க எடுத்து எங்களோட இதுல நாங்க ஷேர் பண்ணணும். ஒரு ஆ. ஒரு லிங்க்கையா எடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாட்டி அதுக்கு ரிலேட்டடா நாங்க வந்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி அதையும் பண்ணலாம். எங்களுடைய தனிப்பட்ட தகர்வுகளா கொண்டு வரலாம். உங்களுடைய ஃபோட்டோ போட்டோ இல்லாட்டி வந்து அதோட வீடியோவும் கனெக்ட் பண்ணிட்டு, நாங்க ரிசர்ச் பண்ணதும் எடுத்து போடலாம். சப்போஸ் எங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருந்ததுன்னா, நாங்க அத நானா சிந்திச்சு பண்ணணும் அப்படின்னா, அதையும் செய்யலாம். இல்லாட்டி நீங்க சொன்னதையே அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்து காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி போடலாம். அப்படியும் பண்ணலாம். முதல்ல ஆரம்பத்துல அத பண்ணுங்க. அப்புறம் சுய அறிவு வரும்போது பண்ணுங்க. ம். இல்ல நான் சொல்றேன். சப்போஸ் அவங்களுக்கு அவங்களா பேசி பதிவு செய்யலாம். இதுல பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிவு பண்ணலாம். இல்லாட்டி இதற்கான விவாதத்த அதுல பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். வார்த்தையில பண்ணலாம். வார்த்தையில பேசிக்கொண்டு பண்ணலாம். தட்டச்சு பண்ணி போடலாம். இது பாருங்கன்னு சொல்லலாம். இந்த 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 வீடியோ பாருங்க. உங்களுக்கு பயன் இருக்கு. ஏதோ ஒண்ணு சொல்லி போட்டா போயிட்டே இருக்கு. இதுதான் நான் செய்ற வேலை. சரி, சரி, சரி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தான். ஒருத்தரே அதனால வந்து நான் அந்த உடம்பை வந்து அவங்க தயார் பண்றதுக்கு பார்த்தேன். இப்ப இரவு 2 மணிக்கு அவங்க இறங்குறாங்க. விண்வெளியிலேருந்து இரவு 2 மணிக்கு இறங்குறாங்க. செவ்வாய்க்கிழமை. இரவு 2 மணிக்கு பார்க்கலான்னு இருக்கிறான். இரவு 2 முடிஞ்சா எல்லாம் பாருங்க. இரவு 2 மணி. எங்க நாட்டு இந்திய நேரத்துக்கு இரவு 2 மணி. இந்திய நேரத்துக்கு இரவு 2 மணி. அது என்ன ஒரு அதிசயமா பார்க்குறேங்க. அது அதிசயமே இல்ல. அது வழக்கம் போல ஒரு நிகழ்வு. வழக்கம் போல அவங்க போறாங்க, வர்றாங்க. அவ்வளவுதான். சரி, மணி என்னாச்சு? ஆ 3:40க்கு முடிச்சுக்கலாம். ஏன் இன்னைக்கு எல்லாம் தாமதம்? எல்லாம் 2, 8 மணி. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, 8 மணின்னா ஒரு 7:55க்கு எல்லாரும் வாங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க வந்து நிக்கணும். நான் இத அப்படி பண்ணலான்னு இருக்கிறேன். நான் வந்து 8:1க்கு தான் வரலான்னு இருக்கிறேன். நீங்க நீங்க 7:55, 7:56, 7:57க்கு வந்துரணும். நான் 8:1க்கு தான் இனிமேல் போடலான்னு இருக்கிறேன். 8:1க்கு போட்டு பார்த்து யார் வரலைன்னா நிறுத்திற வேண்டியதுதான். அப்படிதான் பண்ணணும். நான் போட்டதுக்கு நீங்க வந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நீங்க காத்துட்டு இருக்கிற மாரி கொண்டு வரணும். 8 மணியா? நீங்க 7:57க்கு வந்துரணும். என்னது? நான் 8:1க்கு பார்ப்பேன். 8:1க்கு பார்த்துட்டு யார் வரல கட் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? இன்னைக்கு திருப்பி திருப்பி அதானே சொல்லப் போறேன். நீங்க கேட்டீங்கன்னா விளக்கம் சொல்லப் போறேன். இல்லாட்டா யூடியூப் நான் சொல்ல வேண்டிய ஒரு யூடியூப்ல போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் 2, 3 பேசியிருக்கேன். இங்கிலீஷ்ல கூட போட்டிருக்கேன். அது தலகலா மாறிடுது இங்கிலீஷ். இதுல பண்ணா நல்லா வருது. கைபேசியில பேச நல்லா வருது. டேப்லெட்ல பேசினா அது ஒரு வேற மாதிரி வருது. சொல்லுங்க திருவள்ளுவர் சேர்ந்தார். வேற புது செய்தி சொல்லுங்க. இந்த ஃபோட்டானிக் சேதா இருந்தா சொல்லுங்க. ஃபோட்டான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாமே நான் நினைக்கிறது பூரா அதுல இருக்குது. 2 பேசிக்குது. அதாங்கய்யா. இப்போ வந்து இந்த இது சர்ச் பண்ணாங்கய்யா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெர்மினேஷன் ஆஃப் சீட். அதுல வந்து என்ன சொல்லப்படுதுன்னா வந்து மெஜாரிட்டியோட இதுவே பார்த்தீங்கன்னா டைனமிக் எமிஷன் பேட்டர்ன்ஸ் த இன்டென்சிட்டி இருங்க. The intensity and spectral characteristics of biophoton emission change dynamically during germination process. அதாவது ரொம்ப தீவிரமா இருக்கு. அதாவது அந்த எம்ப்ரியோன்னு சொல்றோம் இல்லையா? அந்த விதை முளைச்சு வெளிய வர அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதோட பயோஃபோட்டானோட எமிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. அதோடைய வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயோஃபோட்டான் லெவல்ல தான் அதிகமா இருக்கு. அதனால தான் அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுது. ஏன்னா, அங்க வந்து தாயின்ற சொல்லுக்கு இடமே கிடையாது. வெறும் விதை தான். எப்படி ஒரு மீன் குஞ்சு அந்த முட்டைய போட்டுட்டு,
தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு தாய் இருக்கு அட்லீஸ்ட். ஆனா இதுக்கு அந்த தாய் கூட கிடையாது இல்லையா? ம். மரம் அங்க சும்மா நிக்குது. அங்கிருந்து அதுல இருந்து விழுந்து வர விதை தான் மறுபடியும் ஒரு செடியா முளைச்சு வருது. ஆமா. அது அப்ப தனிதான். அது அது தாய்க்கு யாரு பாதுகாப்பு அது ஒத்தையாள் அவ்வளோதான். ஒரே எதுவுமே ஆள். குடுக்கல. ஆ. ஆ. அது எல்லாமே உள்ளேயே வச்சு அமுச்சிருச்சு. அப்போ ஆ. அப்போ அமுச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா, அது தனித்து செயல்படுறதுக்கு அங்க அ. உந்து சக்தியா தாய் கிடையாது. ஆமாம். அப்ப அந்த உந்து சக்தியா இருந்து வெளிய வரதுக்கு எது உபயோகப்படுதுன்னா, இந்த பயோ ஃபோட்டான்ஸ் தான் உபயோகப்படுத்துது. உந்து சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்றது. அருமை, அருமை. அருமையான செய்தி, அருமையான செய்தி. நல்ல புரிதல். எனக்கு நல்ல புரிதல். ஒரு நல்லா புரியுது. இப்போ ஒரு கோழி முட்டை காக்குதுன்னா, அந்த கோழி முட்டை இந்த குஞ்சு வெளிய வர வரைக்கும் தாயினுடைய அந்த வெப்பம் தேவைப்படுது. ஒரு விதைக்கு எதுவுமே ம். இல்லையே! ஒரு விதைக்கு ஆமா. எதுவுமே கிடையாது. அருமை. நல்ல நல்ல செய்தி. அருமை. இது நல்லா பேசலாம். இது நல்லா ஆழமா பேசலாம். ம். பாருங்க. ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ். அனலைசிங் சேஞ்சஸ் இன் biophoton emission under various stress condition ம். can help elucidate the cellular stress response during germination. ம். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் அத அப்படியே போட்டுருங்க. ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ம். ஏன்னா, அது அழுத்தம் குடுக்கறதுக்கு இப்ப தாய் குருவி வந்து என்ன பண்ணுது? குஞ்சுக்கு எடுத்துட்டு வந்து வாயில ஊட்டுது. ஆமா. ஆனா, இங்க அந்த விதை முளைச்சு வர்றதுக்கு தாயினுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அருமை, அருமை. ஆமா. அப்போ அதுக்கு உந்து சக்தியா என்ன இருக்கு? எதுவுமே இல்லையே! அப்ப ஒண்ணே ஒண்ணு ஆற்றல் தான். உள்ளே இருக்கிற ஆற்றல் தான். அந்த பயோ ஃபோட்டான். அந்த அதுதான். அதுதான் பயோஃபோட்டான் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. பாத்தீங்களா? ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ். அனலைசிங் த சேஞ்சஸ் இன் பயோஃபோட்டான் எமிஷன் அண்டர் வேரியஸ் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் கேன் ஹெல்ப் எலுடிகேட். அருமை. இதுல இதுல பார்த்து இந்த ம். ஃபோட்டான் என்ன பண்ணுதுன்னா, ஃபோட்டான் 2 வகையில் இருக்கு. வெளியே இருந்து வர்றது, உள்ளே இருந்து இருக்கிறது. உள்ளே இருக்கிற ஒளி, வெளியே இருக்கிற ஒளி. உள்ளே இருந்தா உள்ளொளி, வெளியே இருந்தா வெளியொளி. அந்த உள்ளொளின்னு சொல்றோம்ல அதுதான் அது. உள்ளொளி ஆ. பெருக்கிக்கிறோம் இல்லையா? அந்த ஆகாரத்தை சுருக்கிறப்போ, அந்த ஆகாரத்தை நீரை வைத்து சுருக்கணுங்கிறது விஷயமே. ம். பக்தி மார்க்கத்துல நீரை வைத்து ஆகாரத்தை சுருக்குறது இல்ல. சும்மா முட்டாள்தனமா உளம்பியிருப்பாங்க. பூனை சுருக்கி உள்ளொளி இப்போ கண்டது. நீங்க சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா? மனிதன் வந்து ஒரு நடமாடும் தாவரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவனுக்கு எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது? இப்போ தாவரம்னா, அப்ப தாவரம் எப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலையில இருக்கு அப்படின்றதுக்கு இப்ப இந்த சம்மரி குடுக்குறாங்க பாருங்க. இன் சம்மரி, அ, biophoton emission is a fascinating phenomenon associated with seed germination. ஆ. அதாவது இது வந்து ஒரு அபரிவிதமான இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப வியப்பக்கூடிய ஒரு இது. சீட் ஜெர்மினேஷன்ல பயோஃபோட்டானுடைய பங்கு வந்து பெரும் பங்கு வகிக்குதுன்றாங்க. சரி. while the precise mechanism, preciseனா நுண்ண மெக்கானிசம் அதுக்குள்ள இருக்கு and functional roles of the ultra weak light signals are still being actively investigated. Current research suggests that biophotons are intricately linked to psychological state and development process occurring within the germination stage. இன்ட்ரிகேட்னா என்ன சிக்கலானவா? இன்ட்ரிகேட்னா என்ன? இன்ட்ரிகேட்னா ரொம்ப நுணுக்கமான. இன்ட்ரிகேட். இருங்க இன்ட்ரிகேட். நானு தமிழ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். நுண்ணறிவு, நான் நுண்ணறிவு. உங்களுக்கு அந்த லிங்கையும் உங்களுக்கு அந்த லிங்கையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. தமிழ்ல படிக்கிறேன். சுருக்கமாக, உயிர் ஒளியின் உமிழ்வு விதை முளைத்தலுடன் தொடர்புடைய ஒரு கவர்ச்சியான நிகழ்வு ஆகும். இது மிக மிக பலவீனமான ஒளி சமிக்ஞைகளுடன் சரியான வழிமுறைகள் மற்றும் செயல்பாட்டு பாத்திரங்கள் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வந்தாலும், தற்போது ஆராய்ச்சி உயிர் ஒளியினங்கள் முளைக்கும் விதைக்குள் நிகழும் உடலியல் நிலை மற்றும் வளர்ச்சி செயல்முறைகளுடன் சிக்கலான முறையில் இணைக்கப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. உயிர் ஒளிகளை படிப்பது தாவர வாழ்வின் சிக்கலான உலகத்தை அதன் ஆரம்ப கட்டங்களில் இருந்து ஆராய்வதற்கான ஒரு தனித்துவமான ஆக்கிரமிப்பு அல்லாத வழியை வகுக்கிறது. அதாவது இது வந்து நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய மனிதன் வந்து இதை புரிஞ்சுக்கக்கூடிய நிலையில இன்னும் இல்ல அப்படின்றான். அருமை, அருமை, அருமை. ஆ. இங்க ஏன்னா மிச்ச எல்லா ஜீவராசிகளிலுமே பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ம். அந்த தாயினுடைய பங்களிப்பு இருக்கு. ஆனா மரத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த விதை அந்த முளைத்து வருவதற்கான சாத்தியம் அந்த விதை கிட்ட மட்டும்தான் இருக்கே தவிர தாய் கிட்ட அதற்கான அணுவை ஃபுல்லாமே கொடுத்து ஒரேடியா அமுச்சிருச்சு பேக் பண்ணி. ஆ. நீயே பாத்துக்கோன்னு. அருமை, அருமை, அருமை. அற்புதமான செய்திங்க ஐயா. அற்புதமான செய்தி, அற்புதமான செய்தி. இத பத்தி பேசணும். அப்போ நம்மளும் பாத்தீங்கன்னா இப்ப நடமாடும் தாவரமா மாறணும் அப்படின்னா அப்ப நம்ம என்னவா மாறி ஆகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
படிச்சிருவோம் அதுதான். படிச்சிருவோம். சரி 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 அப்படியே செய்வோம். ஓகேங்க. நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க. வணக்கம்.